இது வந்து ஒரு 90s கிட்ஸோட காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். தொடாம காதல். ஸோ ஒரு ஜென்ஸி கிட்ஸோட காதல் மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ஒரு 96 காதல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் இருக்குது, அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படிலாம் அவங்க நிறைய ரிவ்யூஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லைக் நமக்கும் தெரிஞ்சதில்லை, லைக் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் தெரிஞ்சது. ஸோ கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறச்ச நான் இப்போது ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் சொன்னார் இதோட ஒரு கட் வெர்ஷனை நம்ம கேரளாவில் ரிலீஸ் பண்ணுவோம் ட்ரிம் பண்ணிட்டு. பருத்தி வீரன் ஆக்சுவலாக மலையாளத்தில் ஆடு 2ன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ரெஃபரன்ஸே நான் கார்த்தினாவோட பருத்தி வீரன் லுக்கு தான். முடியெல்லாம் கெட்டி வச்சுட்டு அப்படியே என்ன மாமே ரமோ பண்ணியிருந்தீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி? ஆக்சுவலாக ரமோ படம் பார்க்குறச்ச நான் அது சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. சிஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, கீர்த்தியோட காவியான்ற கேரக்டரோட ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக நல்லா இருந்தது. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது லைக் அவர் வந்து சிவானா எப்படி அந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, லைக் பாய் நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எப்படி இருக்கார், அதெல்லாம் இப்போ இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னா அவர் கையிலேருந்து கற்றுக்கிட்டது தான். அவர் ஃப்ரேம் முன்னாடி நிற்கிறச்சு நமக்கு நடுவும் டக்கு 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 டக்குன்னு நடுவும். பேபின்னு இவங்களை கீர்த்தியை கூப்பிடுவாங்க, என்ன பேபி 2ன்னு கூப்பிடுவாங்க. இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டியதில்லை, விஜய் சேதுபதி சார் பண்ண வேண்டியது. இது பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தார், படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு படம் செம்மையாக இருக்குடா. வணக்கம் மக்களை, சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட ஆக்டர் ஆன்சன் பால் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட மலையில் நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு மலையில் நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த தருணம் உங்களுக்கு ஒரு டெபியூ ஹீரோவா, தமிழ் இண்டஸ்ட்ரியோட டெபியூ ஹீரோவா, இந்த ஃபீல் எப்படி பிரதர் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையிலலாம் போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரொடியூசர் ராஜேஷ் சார் வந்து இது வந்து தியேட்டர்லேயே இறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கீனாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணார். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் வந்து அவ்வளோ கீனாக இந்த படம் தியேட்டரில் தான் இறங்கணும், பிக் ஸ்க்ரீனில் இறங்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக உழைச்சி பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ அது ஏன் பண்ணார் அப்படின்றது வந்து லைக் தியேட்டர் ரெஸ்பான்ஸ்லேருந்து தெரியுது. லைக் அதில் ஒரு அழகான ஒரு காதல் கதை, அதில் ஒரு சம்பவம் நடக்கும் ஒன்று. அப்போ 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு மேலே இருக்கிறவர் எழுதி வச்சுருப்பார்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கதையில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும், அந்த சம்பவத்தினால ஏற்படுற விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் தியேட்டர்லேருந்து இறங்கி வர்றவங்க லைக் ஒரு மழையில் நனைஞ்சிட்டு எப்படி வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலில் லைக் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் மாதிரி வரல, பட் நிறைஞ்சு ஒரு சந்தோஷமாக ஒரு கண்டென்ட் ஃபீலோட வெளியே வராங்க. ஸோ அது பார்க்குறது ரொம்ப வெளியே வராங்க. ஆமாம். அதில் நடக்கிற சம்பவம் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, சில விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியாது இல்லையா வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி விஷயம் நடக்கிறச்ச அது முடித்ததுக்கப்புறமும் அவங்க வந்து மனசு ரொம்ப நிறைஞ்சு வராங்கன்னா லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்து நான் தியேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்க்குறச்ச எல்லாரோட அந்த சைலன்ஸ், அந்த ஒரு வெயிட்டேஜ் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பிரதர், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நீ ஆடியன்ஸோடு உட்காந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம நினச்ச இடத்துல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்? கொஞ்சம் இடத்துலலாம் ஆமாம். ஸோ கொஞ்சம் இடத்துல நான் நினச்ச இடத்துல ரெஸ்பான்ஸ் இருக்குது, கொஞ்சம் இடத்துல நான் நினைக்காத இடத்துல கூட ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி அந்த படம் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ சில இடத்துல நம்ம யோசிப்போம்ல, ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஒர்க் ஆகாதா. இது வந்து ஒரு 90s கிட்ஸோட காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். தொடாம காதல். ஸோ ஒரு ஜென்ஸி கிட்ஸோட காதல் மாதிரி இருக்காது இப்போது. ஸோ 2019 ஷூட் பண்ணது இது. அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக் எல்லாம் வந்ததுனால நம்மளால் அது வந்து எக்ஸாக்டாக இது பண்ண முடியல. என்ன சொல்கிறது, இந்த ஒரு பீரியடில் எப்போ ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. பிகாஸ் நமக்கு இந்த கோவிட்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஓடிடி ஸ்மால் ஸ்க்ரீனில் படங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாக்கள் இல்லாமல்
மிச்சம் இருக்கிற லாங்குவேஜஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து லைக் இந்த ரீல்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது. அந்த 30 செகண்டுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டைமில் இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இந்த படம் வந்து இதோட ஒரு ஃபீல் எப்படின்னா ஒரு 96 இல்லாட்டி ஒரு அலைப்பாய்தே மாதிரி, அலைப்பாய்தே கூட வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம், ஸோ இது வந்து ஒரு 96 காதல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸோ அது வந்து இப்போ எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு பிரதர். இப்போ நம்ம 2018 அந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணி படம் முடிச்சிருக்கோம். இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, 24ல் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது இந்த கேப்பில் இப்போ இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி குவாரண்டைன் தாண்டி இவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு? ரொம்ப பயம் இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு இப்போவும் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் தான் எனக்கே ஆக்சுவலாக என் பயத்தை கம்மி பண்ணுதுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பயம். ஏன்னா அது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோவிட் மாதிரி தான் இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆளுங்களோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க அதை வந்து ரசிக்கிறாங்க. சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி அந்த கொஞ்சம் எண்டிங்கில் கொஞ்சம் லேக் இருக்கும். அந்த நான் சொன்னல ஒரு சம்பவம் சொன்னேன்ல, அது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் இருக்குது, அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படிலாம் அவங்க நிறைய ரிவ்யூஸ் சொன்னாங்க. ஸோ அது எனக்கும் புரிஞ்சுது. அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லைக் நமக்கும் தெரிஞ்சதில்லை, லைக் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரிஞ்சது. ஸோ கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறச்ச நான் இப்போது ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் சொன்னார் இதோட ஒரு கட் வெர்ஷனை நம்ம கேரளாவில் ரிலீஸ் பண்ணுவோம் ட்ரிம் பண்ணிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்குறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவரோட ஒரு ப்ராடக்டை சரி மக்கள் விருப்பத்தை கேட்டுட்டு சரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் ஆக்செப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரதர், இப்போது நீங்கள் கேரளா ரிலீஸ், இந்த படமும் கேரளாவில் ரிலீஸ் ஆக போகுது ஒரு கட் வெர்ஷன் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக சொன்னதுனால இந்த ஒரு கேள்வி எனக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டார், அப்படி இருக்கும்போது தமிழில் இது ஹீரோவாக உங்களுக்கு ஒரு டெபியூ ஃபிலிம். தமிழ்லே நிறையா படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோவாக இந்த படம் வந்து ஒரு டெபியூ ஃபிலிம். இதை ஒரு டெபியூ டேரக்டரை வச்சு அப்ரோச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ரீசன் என்ன பிரதர்? நான் தமிழில் 3 படம் தான் பண்ணியிருக்கேன். 3 படத்துலையும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் வந்து ஃபீமேல் லீடு அவங்க தான் மெயினாக இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிங் தான் நான் பண்ணியிருப்பேன். மிச்சம் 2 படம் வந்து ஒன்று ரெமோ, அதுக்கப்புறம் தம்பி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் இந்த கதை வரைச்சு லைக் எனக்கு லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். லவ்னா யாருக்குங்க பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ அந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் லைக் நான் படித்த டைம்லேருந்து நம்ம பிசி சாரோட ஃப்ரேம் பார்த்து தான் படிச்சிருக்கோம். நான் படித்தது சாலிகிராமம் சைடு, அதுக்கப்புறம் காலேஜ்லாம் இந்த சைடு ஈசிஆர் OMR சைடில் பண்ணேன். ஸோ அந்த டைமில் இந்த ரோட்டில் நான் புல்லட்டில் போகிறச்சே எனக்கு காதல் மாதிரி தான் தலையில் ஓடும். நான் காலேஜ் போகிற டைமில் லைக் OMRல ட்ரைவ் பண்ணிட்டு போகிறச்சே அப்போல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி ரஷ்ஷே இருக்காது. நான் சொல்கிற காலகட்டம் எப்படின்னா ஒரு 2010 பீரியடில் அப்போல்லாம் ஜம்முன்னு இருக்கும். அது வேறு ஒரு ஃபீலு. ஸோ அந்த மாதிரி காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். ஸோ காதல் கதையில் ஒரு நான் சொன்ன அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப ஹுக் பண்ணிடுச்சு. ஓகே, அந்த ஹுக் பண்ண விஷயந்தான் நான் இந்த படத்துக்கு சொன்ன ஒரு தருணம். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஷேடு பார்க்கலாம். ஏன்னா ஜீவான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய ஒரு லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ் வந்து 3 லுக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், லுக் வைஸாக 3 லுக் இருக்குது. ஸோ அந்த ஒரு எவல்யூஷன் ஆஃப் ஜீவா, அவர் வந்து எப்படி இருந்தார், அங்கேருந்து ஒரு பொண்ணை பார்த்தாரு, பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆனார், அதுக்கு அந்த ஒரு ஓவியம் மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று இருந்தது. ஸோ அந்த கிராஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கிராஃபில் வந்து எக்ஸ்ப்ளோரிங் தானே நம்ம கேரக்டர்ஸ் வந்து. ஒரு நடிகனுக்கு என்ன ஆசைன்னா நிறைய கேரக்டர்ஸ் நிறைய லைஃப்ஸ் லிவ் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோடய ஆசை. அதுக்கு தான் நான் ஆக்சுவலாக ஆக்டர் ஆனேன். ஸோ அதை லிவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் டு த யூனிவர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டர் எனக்கு. அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆசை எதுவும் இருந்துச்சா பிரதர்? நம்ம ஹீரோவாக பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு இந்த கதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி பண்ணோன்னு ஆசை இருந்து, லவ் ஸ்டோரி இன்னும் நிறைய பண்ணோன்னு ஆசை. லவ் ஸ்டோரின்னு தான் நீங்களே ஃபிக்ஸ் ஆகியிருந்தீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. எனக்கு ஆக்ஷன் பிடிக்கும். ஓகே.
அண்ட் ரா சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும். கிராமத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் ராவாக ரகடா அப்படி பிடிக்கும் ரொம்ப. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்பியரன்சஸில் எனக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண பிடிக்கும். ஏன்னா அது அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு கேரக்டருக்குள்ளே போய் அதுக்காக நாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு சம்பவம் பண்ணால் லைக் எனக்கு பார்க்குறதுக்கும் எனக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம். பருத்தி வீரன் ஆக்சுவலாக மலையாளத்தில் ஆடு 2ன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ரெஃபரன்ஸே நான் கார்த்தினாவோட பருத்தி வீரன் லுக்கு தான். ஓகே. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக டேன் ஆகிட்டு நல்லா சைஸ் ஆகி ஒரு 12-15 கிலோ போட்டு மீசையெல்லாம் மேலே ஏற்றி விட்டு தாடியெல்லாம் எப்படி இருக்கும், முடியெல்லாம் கெட்டி வச்சுட்டு அப்படியே என்ன மாமே அப்படி 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 சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு லுக்கு செம. ஸோ அந்த மாதிரி லுக்ஸும் பிடிக்கும். அந்த அதான் அப்படி இருக்கும்போது ஒரு டேரக்டர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு இருக்கும்ல, அது எப்படி கனெக்ட் ஆச்சு இவர் கூட? அந்த கனெக்ட், ஏன்னா ஹீரோக்கும் டேரக்டருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இருக்கோ அதுதான் நமக்கு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இவர் கூட. ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டோட தான் நான் கனெக்ட் ஆனேன். மோர் தேன் த டிரெக்டர். அந்த ஸ்கிரிப்டோட ரொம்ப கனெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் டிரெக்டர் வந்து சில இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த ஒரு லேயர் இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு டெபியூ டிரெக்டர் வேறு. அண்ட் இந்த கதையை வந்து ஒரு 10 வருஷமாக அவர் வச்சுருக்காரு கையில். இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டியதில்லை, விஜய் சேதுபதி சார் பண்ண வேண்டியது. இந்த கேரக்டரே விஜய் சேதுபதி சார் பண்ண வேண்டியது. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தான் இதோட டைரக்டரும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும். ஸோ அவர் வந்து முதல்ல விஜய் சேதுபதி சாருக்கு பண்ண கதை தான். சேதுண்ணா வந்து ஃபஸ்ட்டாக சரி இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் வச்சு தான் எல்லா இடத்துலையும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் இந்த படம் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமோ 12 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக வருது, ப்ரொடக்ஷன் சைடில் வருது. அப்புறம் சேதுண்ணா தான் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ப்ளே இருக்கும், அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் கதை. ஸோ அவர் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் படம் பார்த்துட்டு படம் செம்மையாக இருக்குடா, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு அவ்வளோமா ஒன்று பிடிக்கல, ஆனால் செகண்ட் ஹாஃபில் உட்கார வச்சுட்டடா அப்படின்ட்டாரு. ஸோ உட்கார வச்சுட்டேன்னா லைக் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என் கேரக்டர் மேலே. ஸோ அந்த கேரக்டரோட அந்த ஷிஃப்ட்டு அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த ஷிஃப்ட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வந்து ரொம்ப தீவிர ரசிகன், சேதுண்ணாவோட தீவிர ரசிகன். செம்ம சூப்பர் நேச்சுரலாக பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரதர், நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இந்த படம் நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கும் போதே சேதுண்ணா தான் ஃபஸ்ட்டு அவரை மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ ஒவ்வொரு சீன் வந்து நீங்கள் பண்ணும்போதும் அவர் பண்ணால் எப்படி இருக்கும், அவர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த சாயில் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சா பிரதர்? அப்படி நான் பண்ணல, அப்படி யோசிக்கல. ஏன்னா அவருக்கு அவரோட ஸ்டைல் இருக்குது, ஒன்று செம்மையாக இருக்குது அவரோட ஸ்டைலு. ஆனால் என்னோடய ஸ்டைலில் இந்த பாடியில் எப்படி அது செட் ஆகுதுன்றது தான் மேட்ரு. இந்த கேரக்டர் வந்து ஜீவா எப்படி பண்ணுவார், சேதுண்ணா பண்ணியிருந்தா வேறு மாதிரி பண்ணியிருப்பார், நான் பண்ணால். ஸோ அப்படி யோசிக்க ஆரம்பிப்பேன். அதில் ஒரு தனியாக ஒரு ஃப்ளேவர் வரும், அதில் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் தான் சினிமான்னு நான் நம்புகிறேன். ஸோ கதை எழுதி அந்த கதையில் வந்து சில ஆக்டர்ஸ் நடித்தா அது அவங்களோட ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அந்த வாசம், அந்த ஒரு ஃப்ளேவர், அதுதான் என்ன எக்ஸைட் பண்ணுற விஷயம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு எதுவும் கதைகள் கேட்டிங்களா ஹீரோவாக பண்ணுறதுக்கு, இல்லை அப்ரோச் பண்ணாங்களா? வேறு ஹீரோவாக பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கதைகளில் நான் வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் இப்போ பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு யோசித்தேன். ஸோ ரொம்ப மெச்சுவர்டான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ மெச்சுவர்ட் போக வேண்டாமே, ஏன்னா நான் அது மலையாளத்தில் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். மலையாளத்தில் எப்படி வேணால் ஸ்விட்ச் பண்ணி விளையாடலாம். இங்கே வந்து கொஞ்சம் செலக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் என்னோட ஒரு பொட்டென்ஷியல் பார்த்தா தான் எனக்கு தெரியும், டிரெக்டர்ஸ்க்கும் அவருக்கும் தெரியும் இல்லையா, லைக் எப்படி இந்த பையனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதனால் அதுக்கு எனக்கு ஒரு சாஃப்டாக, ஒரு ரகடாக, எல்லாமே மிக்ஸான ஒரு படம் தேவை இருந்தது முதல் ஹீரோவாக பண்ணுறச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஷேட்ஸ் இது எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா எமோஷன்ஸ்லையும் கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்குது. அந்த ஷேட்ஸ் கொஞ்சம் என்னால் காட்ட முடிஞ்சதுனால எஸ், ரபாவும் நானும் தான் பேர் பண்ணியிருக்கோம். நல்ல கெமிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. எங்களுக்கும் ஒர்க் பண்ணிச்ச சூப்பர் கெமிஸ்ட்ரியாக தான் இருந்தது. ஸோ அதில் ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி. இந்த படத்துலேயே நிறைய ஷேடு இருக்குது பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷனல் சைடு, அப்புறம் லவ்,
அதை தாண்டி இந்த காலேஜ் டைம் அந்த ஃபன்னு அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் உங்களோட ப்ளே கிரவுண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த ஃபீல்டில் வந்து நான் பயங்கரமாக இறங்கி ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை எமோஷன்ஸில். இந்த எமோஷன்ஸில் சாஃப்ட் எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான் அப்ளை பண்ணுறதுக்கு, சட்டிலாக அப்ளை பண்ணும். ஹார்டர் எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஈஸியர். அதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம், அந்த கதைக்கு தேவைப்பட்ட மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இதில் வந்து இந்த படத்தில் சாஃப்ட்வேர் எமோஷன்ஸ் தான் நிறைய இருந்தது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் எமோஷன்ஸ் வந்து சட்டிலாக கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி கொஞ்சம் கூட எப்படி அது நல்லா பண்ணலான்னு நெக்ஸ்ட் தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி, நான் காலேஜ் டேஸில் பைக்கில் போகும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருந்துச்சி. இப்போது இந்த படம் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து மறுபடியும் அந்த ஃபீல் கிடச்சதா பார்த்தாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதே மாதிரி மறுபடியும் காலேஜ் ட்ராக்ஸ் வருது, அதுக்கப்புறம் லவ் போர்ஷன்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சதா? அந்த ஃபீல் நாஸ்டாலஜிக் ஃபீல் இருந்தது. பட் அதில் இருந்தாலும் லைக் என்ன சொல்கிறதுனா, ஒரு எனக்கு இன்னொரு படம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இமோஷ்னல்லே இது ஃபுல்லாக ஒரு ஒரு ரித்தமிக்காக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக போகணுன்னு ஆசை. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வாங்க, பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த மலையில் நினைக்கிறேன் ஒரு 96 அந்த மாதிரியான ஒரு ஒரு பியூரான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இருக்க லவ், அதாவது இந்த 2K கூட இல்லை, 2K தாண்டி ஜென்சி ஆல்ஃபா கிட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவங்களோட லவ் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பிரதர் இருக்குது? என்ன ஃபீல் ஆகுது? நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கிறச்ச லவ் பண்ணது எப்படின்னா, இப்போது 90s கிட்ஸ் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்காங்க, ரொம்ப மெச்சுவர்டாக கூட இருக்காங்க. அண்ட் ஒரு லவ்வுக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஃபைட் பண்ணால் தான் அதோட ஃபைட் பண்ணதுன்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ண சொல்ல, காதலுக்காக ஃபைட் பண்ண சொல்ல, நம்மக்குள்ளே ஃபைட்லாம் நிறைய நடக்குது, அவங்களுக்குள்ள ஃபைட் நிறைய நடக்குது. முன்னாடியும் நடக்கும். பட் முன்னாடி நடக்கிறச்ச வந்து லைக் அதில் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மோர் ஆஃப் கொஞ்சம் ஈகோ சைடு வேலைக்கு ஆகுது. லைக் ஏன்னா பரப்புறது எல்லாமே நெகட்டிவை பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ எவ்வளோ தான் பாசிட்டிவை பற்றி பேசினாலும் நெகட்டிவ் தான் எப்போவுமே ஹையாக இருக்குது. எல்லாருக்குமே இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் அதுதான் ரொம்ப பேச்சாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நெகட்டிவ் வேர்ல்டு வந்து கொஞ்சம் கூட நிறைய அந்த மாதிரி ஒரு வேர்ல்டை மாற்றி ஃபுல்லாக கொஞ்சம் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த தாட் ப்ராசஸ் மாறினாலே லைக் நல்லதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, நல்ல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 பேர் கையில் ஒரு ஒரு 10 குணத்தில் ஒரு 8 குணம் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு 2 குணம் நல்லா இருந்தால் கூட அந்த 2 குணத்தை நாம் எடுத்துக்கணும், அப்படி நாம் பார்த்துடணும். ஸோ அந்த மாதிரி அந்த நல்ல குணங்களை நாம் எல்லார் கையிலேருந்து எடுத்துப்போமே, எடுத்தால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். இப்போ இருக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜென்சி கதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிரதர் ஸ்ட்ரைக் ஆகுது, உங்களோட ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல? ஏன்னா என்னென்னமோ டேர்ம்ஸ்லாம் வந்து வருது, நீ சொல்கிற கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், எல்லா ஷிப்லேயே இன்னும் நிறைய ஷிப் இருக்குது. ஒவ்வொரு டேர்ம்ஸ் போட்டு அவங்க பேசிக்காக ஒவ்வொரு டேர்ம்ஸ் போட்டு அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வேலிடேஷன் தான். இப்போ நான் பண்ணுறது தப்பு இல்லை, தப்பு சரின்றது இப்போ நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு எனக்கு தான் தோணும், உங்களுக்கு தோணுன்னு இல்லை. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு எனக்கும் தோணுன்னு இல்லை, பட் உங்களுக்கு அது ரைட்டாக இருக்கலாம். ஸோ அதனால மற்றவங்க வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போய்கிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு ஜென்ரேஷனில் இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? ஏன்னா அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியணும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி படம் ஹிட்டு இல்லை வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவு பண்ணுறவங்க அந்த யங் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல பிரதர், அதை எந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ இருக்கிற லைஃபோட கான்ட்ராஸ்ட் தானே. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறச்ச இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து அதை அடாப்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க அந்த ஒரு ஃபீல் வர. இப்போ நேற்றுக்கெல்லாம் நான் தியேட்டர் போனப்போ நிறைய கப்புள்ஸ் இருந்தாங்க. நிறைய கப்புள்ஸில் யங் கப்புள்ஸ் நிறைய பேர்லாம் வெளியே வந்தது பேசினது எப்படின்னா, எங்களுக்கு அந்த லவ் பிடிச்சிருந்ததுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி லவ்
இந்த மாதிரி ஒரு லவர் வேணும் இந்த மாதிரி. ஸோ அதை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. ஸோ அதை ரசிக்கிறாங்கன்னா லைக் அவங்களோட லவர் அப்படி சில டைம் இருக்கலாம், சில டைம் இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகுது, அவங்க அட்மையர் பண்ணுறாங்க, அதை ரசிக்கிறாங்க. ஸோ இது அவங்க இப்போ இருக்க அந்த ஃபாஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கும் ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். ஆமாம் 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 ஆமாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், காதலே கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்படின்றது வராது, அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வரும். ஸோ அந்த 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 மாதிரி காதல் வந்து ரசிக்கிறாங்க. எல்லா லவ்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குல்ல பிரதர், நம்ம படத்துலையும் ஒரு பிரச்சனை வந்து வருது ஆப்வியஸாக அவங்களுக்குள்ள. 90s கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருந்துச்சு லவ்வில். முக்கியமான ஒரு பிரச்சனையே மேக்ஸிமம் என்ன இருக்கும், ரிலேட்டிவ்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்கும். இப்போது பிரச்சனையே இவங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை தாண்டி பேரண்ட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எந்த மாதிரி பிரதர் பார்க்குறீங்க? நம்ம படத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து பேசியிருக்கோம்? நம்ம படத்தில் வந்து ஆமாம், இப்போ சொசைட்டி, பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். பட் இப்போ இருக்கிறவங்களுக்குள்ளே வந்து சொசைட்டி வந்து ஒரு அவ்வளோ பிரச்சனை பண்ண மாட்டுறாங்க. பட் ஸ்டில் இருக்குது, அந்த ஒரு விபாகமும் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கூட லிபரலாக இருக்கிற ஒரு சொசைட்டி பற்றி பேசுவோம். அவ்வளோமா நம்மளை வந்து சரி இவனை தான் கல்யாணம் பண்ணோம், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இல்லை இப்போ இந்த காலத்தில். பட் என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ளே தான் பிரச்சனை, அவங்களுக்கு மனசுக்குள்ளே தான் பிரச்சனை. ஒவ்வொருத்தங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தான். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுது. சரி இது விட்டோன்னே டப்புன்னு ஒரு ஸ்வைப் பண்ணால் அடுத்த ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதனால் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் இப்போ ப்ராப்ளம் இல்லையா? இல்லாட்டி மனசை கிளியராக நாம் பேசிட்டோன்னா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படி தான் இருக்கணும் அவங்க கூட அப்படின்றது வந்து நாம் கிளியராக வெளிப்படையாக பேசிட்டோன்னா யாருக்குமே நம்பிக்கை கொடுக்க மாட்டோம்ல. ஸோ நம்பிக்கைன்னா லைக் ஒரு ஹோப், இல்லாட்டி ஒரு 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 கட்டுக்கதையை சொல்லி அதில் நம்ப வைக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ இருக்கிறத சொன்னால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த படம் முழுக்க ஒரு லவ் ஜானர், உங்களுக்கும் லவ் ஜானர்ஸில் லவ் மூவிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த கெமிஸ்ட்ரியும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு லவ் வந்து இருக்கா பிரதர்? ஸ்கூல் டைம்லேயோ இல்லை காலேஜ் டைம்லேயோ? கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆக்சுவலாக 11th 12th படிக்கிறச்ச ஃபஸ்ட்டு லவ். ஸோ அந்த டைமில் வந்து காக்க படம் பார்க்க போகிறச்ச அங்கே தியேட்டரில் தான் பார்க்குறேன். ஸோ அப்போத்துலேருந்து சூர்யானா, ஜோக்கா அவங்க 2 பேரோட அவங்களோட லவ் ஸ்டோரி அப்படியே பார்த்துருக்கேன். என்னோடய லவ் புட்டுக்குச்சு. பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து நான் சர்ச்லலாம் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆமாம், அழகாக இருந்தது. ப்ரப்போஸ் பண்ணுற தருணமே புக்குன்னு. ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆக்சுவலாக கேகே நகர் சர்ச்சில் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஆமாம், இவங்கக்கிட்ட என்னோட கசினோட கல்யாணம்னு சொல்லிட்டு நான் போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். காரில் பிக் பண்ணிட்டு வந்து டேஷ்போர்டில் வந்து ஒரு இன்விடேஷன் வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்குறேன், சரி அந்த இன்விடேஷன் திறந்து படிங்க, என் கசினோட கல்யாணம், அவங்கள போய் விஷ் பண்ணோம்லன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் திறக்கிறாங்க. இன்விடேஷன் வந்து அந்த அட்டை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது நான் தான் பண்ணேன். ஸோ இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல, கல்யாணத்தோட இன்விடேஷன், வேறு யாரோட இன்விடேஷன் கார்டு, அதை எடுத்து அதில் வந்து அந்த இது மட்டும் கார்ட்போர்டில் வச்சு ஒட்டி நான் அதிலெல்லாம் எழுதி இன்விடேஷன் லெட்டரே ஒன்று ரெடி பண்ணி அவங்க பேர் போட்டு என் பேர் போட்டு வெட்டிங்கெல்லாம் போட்டு இந்த சர்ச்சில் இந்த மாதிரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன். ஸோ அவங்க கார்லேருந்து எடுத்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு கண்ணில் நிற்குது கண்ணீர். ஸோ நான் கேட்குறேன், என்ன சர்ச் போவா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்குறேன். போகலாம் அப்படின்னு. வேறு மாதிரி ஒரு ப்ரொப்போசல் படத்தில் சீனாவே வைக்கலாம் போல். வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அப்புறம் சர்ச் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ரோசரியோட ஒரு ரிங் ஒன்று வரும், அது 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணோம். அழகாக இருந்தது அந்த காதல். ஆமாம். இப்போது நீங்கள் லவ் பற்றி நிறைய பேசிட்டோம். தமிழில் நீங்கள் பண்ண ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இந்த லவ் ஜானரை கொண்டாடக்கூடிய ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரினா ரெமோ பண்ணியிருந்தீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்தது? ரெமோ வந்து சிவானாவோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். அண்ட் அவர் வந்து ஒரு 8-9 மாதம் அந்த கேரக்டருக்கே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ரெமோ படம் பார்க்குறச்ச நான் அது சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. சிஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, கீர்த்தியோட, ஆமாம் ரஜினா மோட்வானி, கீர்த்தியோட காவியான்ற கேரக்டரோட ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக நல்லா இருந்தது. ஸோ அப்படி வேணால் சொல்லலாம். அண்ட்
எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது லைக் அவர் வந்து சிவானா எப்படி அந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, லைக் பாய் நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எப்படி இருக்கார், எப்படி நடிக்கிறாரு, அதெல்லாம் இப்போ இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னா அவர் கையிலேருந்து கற்றுக்கிட்டது தான். லைக் அவர் கையிலேருந்து இருக்கிற ஒரு ஈஸினஸ் தான், அதுதான் கொண்டு வர வச்சுருக்கேன். ஸோ நேரடியாக பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷம். அது அவர் இந்த ஒரு இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருந்தார், ரெமோ படம் அப்போது ஒரு இந்த கெட்டப் போட்டு இந்த செட்டிலெல்லாம் நின்றுருக்கும்போது யாரோ ஒரு ஆள் கரண்ட் கட் ஆகும்போது இடுப்பை கிள்ளிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன்லாம், இந்த மாதிரி ஃபன்னான எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படி அந்த செட். அந்த அவர் செம்ம ஜாலியான பர்சன். ஸோ அதனால் ஜாலியாக இருந்தது அவரோட. அப்போ ஃபஸ்ட்டு படம் எனக்கு தமிழில். ஸோ அந்த டைமில் வந்து பிசி சார் வேறு பெரிய ஜாம்புவான், நான்லாம் லவ் ஃப்ரேம்ஸ் பார்த்து பார்த்து வளர்ந்தவன். ஸோ அதனால் அவர் முன்னாடி அவர் வைக்கிற ஃப்ரேமில் நாம் நிற்கிறச்ச நமக்கு கிரேட்ஃபுல், ரொம்ப கிரேட்ஃபுல். எனக்கு நிறைய படம் பண்ணணுன்னு இருக்குது. பட் அவர் ஃப்ரேம் முன்னாடி நிற்கிறச்சு நமக்கு நடுவும், டக்கு 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 டக்குன்னு நடுவும். பேபின்னு இவங்களை கீர்த்தியை கூப்பிடுவாங்க, என்ன பேபி டூன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஸோ அங்கே வந்து ஃபன்னாக இருந்ததே லைக் கீர்த்தியும் சிவானுவும் தான். ஸோ அதனால் செம்ம ஜாலியாக, பாக்கியா டைரக்டர் பாக்கியா எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்தோம். கேமராவுக்கு முன்னாடி துருன்னு ஒரு ஃபன்னான பையனை வந்து பார்த்து பழகிட்டோம் எஸ்கேனாவை. கேமராவுக்கு பின்னாடி எப்படி இருக்குது ஒரு, ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டான ஒரு எஸ்கேனாவை பார்க்க முடிஞ்சுதா, இல்லை அங்கேயே வந்து கேஷுவலாக தான்? ஸ்ட்ரிக்ட் இல்லை, அவர் வந்து நிறைய அந்த டைமில் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. ரொம்ப ஃபுல்லாக லைக் இறங்கி ப்ரொடக்ஷன் சைட் பார்க்கணும், நடிக்கணும், அதில் வேறு நிறைய கேரக்டர்ஸ் பெண் வேஷம் வேறு போடுறாரு. ஸோ இந்த ஒரு ட்ரான்ஸேஷன்லாம் இருக்கிறச்ச லைக் ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தார், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தார். ரொம்ப அந்த இது இருந்தது, எப்படி தான் இவர் இப்படி பண்ணுறாரு, அது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸ்ட்ரெஸ்ஸு தெரில, பட் அது எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறாரு, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால தான் இன்றைக்கி செமையாக அமரன் நமக்கு சூப்பர் செம பார்த்து நாங்கள்லாம் கன்று கையில் வாங்கிட்டார். ஸோ அது வந்து ரொம்ப, அவர் இனிமேல் இந்த மாதிரி லவ் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. நாம் அது வாங்கிடலாம், கன்று வச்சுட்டு அவர் இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? பண்ணுவார் கண்டிப்பாக, அவர் லவ் ஸ்டோரிஸ்லாம் பண்ணுவார், ஃபன்லாம் பண்ணுவார். ஃபன் படங்கள் கண்டிப்பாக, காமெடி ரொம்ப ஸ்ட்ரென்த் அவருக்கு அதில். ஸோ அதுவும் பண்ணுவார், மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஹீ வில் டூ இட் ஃபார் ஷுர். எஸ், கண்டிப்பாக. அவர் நிறைய மெனக்கெட்டு இருந்தார் இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே பிரதர். இப்போது இந்த படம், நம்ம படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த படத்துக்கான நான் இதை மாற்றிக்கிட்டேன், இல்லை இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு ட்ரான்ஸேஷன் இருக்கும். இவன் வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பையன், அங்கேருந்து அதுக்கப்புறம் வேலையெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸேஷன் இருக்கும், எப்படி காசு சேவ் பண்ணுறான், எப்படி ஒய்ஃபை லவ் பண்ணுறான், அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு ஆர்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவான், இந்த லைசன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வேலை தான். ஸோ அதெல்லாம் அது பண்ணுறச்சே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே பிரதர், சூப்பராக என்ட்ரி ஆயாச்சு நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே ஹீரோவாக. அடுத்து என்ன சொல்லுது யூனிவர்ஸ், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி, என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ தமிழில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ராஜேஷம் செல்வா சார்து. கடாரம் கொண்டான் தூங்காவனம் பண்ண டைரக்டர் ராஜேஷம் செல்வா சார்து. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒரு 40 days ஷூட் முடிஞ்சிருக்கு. அதித்தி ஹைதரும் நானும் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் தெலுங்கு என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ அது. அண்ட் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பைலிங்குவலாக பண்ணுறோம். ஸோ அந்த படங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மலையாள படங்கள் பண்ணுறேன். இப்போ ஒரு மார்க்கோன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோடய அண்ணன் தான் அதோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார். அண்ணன்னா சொந்த ரத்தம் இல்லை, பட் ஸ்டில் நான் வளர்ந்ததெல்லாம் அவர் வீட்டில் தான் வச்சுக்கோங்களேன். கேரளாவில் இருக்கிறச்சு அங்கே தான் இருப்பேன். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் கியூப்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸில். ஸோ அது நல்லா போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஷரீஃப் முகமது அவர் பேர். இப்போ கடாரம் கொண்டான் அப்படிங்கும்போது விக்ரம் சார் ஒரு ரக்கடான, ஸ்ட்ரிக்டான, டஃப்பான ஒரு ஃபேஸாக வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ரோல் பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக இருக்குமா, எதிர்பார்க்கலாமா அந்த படத்தில்? இல்லை ஆக்ஷன் பேக்டுன்னு சொல்ல முடியாது, த்ரில்லர் சப்ஜெக்ட். இது ரொம்ப த்ரில்லராக இருக்கும், லவ் த்ரில்லர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் லவ்ங்கிறதுக்கையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது, லவ்வும் என்னையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் கூடாது.
சரி, ஓகே பிரதர். இன்னும் நிறைய படங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு நானும் எங்கள் சேனலும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சேனலோட எனக்கு இன்டர்வியூ பண்ண முடிஞ்சதில்லை. அண்ட் என் காதல் டுவர்ட்ஸ் சினிமா என்றும் இருக்கும். லவ் யூ ஆல். தேங்க்யூ பிரதர்.